கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் தூத்துக்குடியை சார்ந்த தமிழரசன் என்கிற அன்பு சகோதரருக்காக மிகுந்த கரிசனையோடு கூட ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்டிருந்த ஜெப விண்ணப்பம், வர வேண்டிய பணம் வரலை, அது தடைப்பட்டிருக்கிறது. வர வேண்டிய பணம் வரணும், அதற்காக ஜெபிங்க. என்னுடைய மகனுக்கு 33 வயதாகிவிட்டது, திருமணம் நடக்காதபடி தடைப்பட்டிருக்கிறது, அந்த தடைகள் எல்லாம் மாறணும், அதற்காக ஜெபிங்க அப்படின்னு கேட்டிருக்கிற என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, அன்பு சகோதரருக்காக, அவங்க குடும்பத்திற்காக, உங்களுடைய அன்பு மகனுக்காக ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எப்பொழுதும் தூத்துக்குடியை சார்ந்த அன்பு சகோதரர் தமிழ் அரசனுக்காக மிகுந்த கரிசனையோடு கூட ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய அன்பு மகனுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். அவர்களுக்கு வர வேண்டிய பணம் கிடைக்கணும், வர வேண்டிய பணம் வரணும். என் தேவன் அற்புதத்தை செய்தருளும். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். 33 வயது நிரம்பின அன்பு மகனுக்கு திருமணம் நடக்கணும், தடைகள் மாறணும். நீர் அப்படி செய்வீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, எதை குறித்தும் கவலைப்படாதே. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு 2 வகையான மக்கள் இருக்காங்க. எதை குறித்தும் எப்போ பார்த்தாலும் கவலையிலேயே இருக்கிற நபர்கள். இன்னொரு சாரார், நடக்கிறது நடக்கட்டும், நடந்ததை குறித்து கவலைப்பட மாட்டேன், நடக்க போகிற காரியத்தை பார்க்கலாம், கவலைப்படாத ஒரு நபர். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு காரியம் விரும்புகிறார். நீங்கள் கவலையற்றவர்களால் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்று 1 கொரிந்தியர் 7:32 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் கவலையற்றவர்களாக இருக்கணும். நம்ம நிறைய காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம், எதிர்காலங்களை குறித்து கவலைப்படுகிறோம், மகளுடைய காரியத்தை குறித்து கவலைப்படுகிறோம், வீட்டு காரியத்தை குறித்து கவலைப்படுகிறோம். கவலை வேணும். கவலை இல்லைன்னா அந்த மனுஷனுக்குள்ள உணர்வில்லாத ஒரு மனிதன். ஆனால் வாழ்க்கையே கவலையாக இருக்கும் பொழுது எப்படி கர்த்தரால் உங்கள் கூட இடைபட முடியும்? பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி மனநோய் அநேக பேரை தாக்கி கொண்டிருக்கிறது. மனம் பாதிக்கப்படுகிறது, இருதயம் பாதிக்கப்படுகிறது, சிந்தை பாதிக்கப்படுகிறது, மன அழுத்தம். டாக்டர்கள் சொல்கிறாங்க, மன அழுத்தத்திற்கு காரணம், டென்ஷனுக்கு காரணம், கோபத்திற்கு காரணம் ஒரு புள்ளி, அது கவலைங்கிற ஒரு புள்ளி. கவலைப்படுறதுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வியை கேட்டார், நீ கவலைப்படுறதுனால ஏதாவது உன்னால் செய்ய முடியுமா? நீ கவலைப்படுறதுனால ஒரு மலத்தை கூட்ட முடியுமா, ஒரு மலத்தை குறைக்க முடியுமா? அதுக்கு பதில் இல்லை. அப்போ ஏன் கவலைப்படுற? கவலை நம்மளை தொத்தி கொள்கிறது, கவலை நம்மளை காயப்படுத்துகிறது. கவலையோடு இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனால் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. அதிகமாக கவலைப்பட அந்த மனிதனுடைய ஆயுள் அப்படியே கம்மியாயிட்டே வருகிறது. இன்னைக்கு அவர் உங்களை விசாரிக்கிறவர். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்திருந்துங்க. ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க. 1 பேதுரு 5:7. நம்ம எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும்.
அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். ஆனால் நம்ம அவர் மேலே நம்முடைய கவலைகளை வைக்கிறோமா? அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. இல்லை, ஆண்டவர் மேலே வைக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த கவலையை நம்ம எடுத்துக்கிட்டு தான் போகிறோம். இன்னைக்கு எப்பேற்பட்ட கவலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பாதத்தில் அப்பா அப்படின்னு இறக்கி வைங்க. நான் சொல்லட்டுமா, எது நிமித்தமாய் கவலைப்பட்டீர்களோ அதை கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். மார்க்கு 4வது அதிகாரம் 38 நீங்கள் வாஸ்து பார்த்தா, படகு ஒன்று, அந்த படகில் இயேசு இருக்கிறார், அந்த படகுல சீசர்களும் இருக்கிறார்கள். இப்போது இயேசுவை பார்த்து சீசர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எங்களை குறித்து உமக்கு கவலை இல்லையா? இப்போ இயேசுவையே கவலைப்பட தூண்டுறாங்க. இயேசு எழும்பினார், காற்றையும் கடலையும் அதட்டினார். இது நிமித்தமாக தானே கவலை? காற்று பலமாய் வீசுது, அதுதானே கவலை? கடல் அலை கொந்தளிக்கிறது, அதனால கவலை? அதை ரெண்டையும் அதட்டினார், அமைதல் உண்டாயிட்டு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களை கவலைப்பட தூண்டுகிற காற்றானாலும் சரி, கடலானாலும் சரி, எந்த சூழ்நிலையானாலும் சரி, அத்தனையும் தேவன் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு நாள் ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணி, பிரதர், என் வேலை போயிட்டு என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. வீட்டு டியூ கட்டணும், காருக்கு டியூ கட்டணும், பிள்ளைகளை நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சுருக்கிறேன், பிள்ளைகளுடைய காரியத்தை பார்க்கணும், சமையல் காரியத்தை பார்க்கணும், வீட்டு காரியத்தை பார்க்கணும், என்னுடைய டீசல் பெட்ரோல். அவர் அடிக்கிக்கிட்டே போனார். நான் சொன்னேன், ஒன்றுக்கு கவலைப்படாமல் உங்கள் இருதயத்தில் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனத்தை நீங்கள் படிக்க வேண்டாம், வாசிக்க வேண்டாம், அதை அபியாசப்படுத்துங்க, செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். அந்த நிமிஷமே கர்த்தர் அவருடைய இருதயத்திலிருந்து கவலையை அப்படியே வேரோடு பிடுங்கி போட்டுட்டார். ஒரு பிஸ்னஸ் செய்தார். அந்த பிஸ்னஸில் கோடிக்கணக்கான லாபத்தை கர்த்தர் கொடுத்து இன்றைக்கி அவருடைய கம்பெனியில் நூற்றுக்கணக்கான பேர் வேலை செய்யும்படிக்கு கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறாரு. எவ்வளோ ஒரு பெரிய மேன்மையான காரியம். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. யார் யாரெல்லாம் கவலையோடு இருக்கிறார்களோ அவருடைய கவலைகளை முற்றிலும் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனில் பிதாவே, ஆமென் ஆமென். கவலைகள் முழுவதும் மாறும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென் ஆமென்.